அவசரமாக பந்திக்கு முந்திக் கொண்டு செல்வதை போல் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையை அறிவித்துள்ளதாக கடிந்துரைத்துள்ள அமைச்சர் ரகுபதி, திமுக கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லை எனவும், வருகிற தேர்தலில் திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எங்களுடைய திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார். அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்து கொண்டிருக்கிறார். அது திராவிட மாடல் ஆட்சி 2க்கு வரவேற்பை தரக்கூடிய அறிவிப்பாகத்தான் இருக்குமே தவிர நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. எங்களுடைய தலைவருக்கும் எங்கள் கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை தேர்தல் வரல, தேர்தல் தேதி அறிவிக்கலை. எப்போவுமே தேர்தல் தேதியை அறிவித்து அதுக்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கை என்பதை எந்த கட்சியும் வெளியிடும். இன்றைக்கு அவசரமாக பந்திக்கு முந்திக் கொண்டு செல்வதைப் போல தனக்கு இலை போட்டு வைத்திருப்பார்கள் என்று எண்ணத்திலே எடப்பாடி பழனிசாமி ஓடி போயிருக்கிறார். அங்கே என்ன பந்தியே போடலாம். அதனால் அவருக்கு வெயிட் பண்ணி தான் இருக்கணும். பந்தி போட்டவொன்னே நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு போயிடும். யார் டிடிவி? அவருக்கு அரசியலே தெரியாது. ஏதோ ஒரு புழுக்கில் சேர்ந்தார், அவ்வளவுதான். அவர் ஒன்றும் சொல்லவெல்லாம் முடியாது. நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும்.